கேடிஆர் குரூப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சர்ப்ரைஸ் காத்திருக்கு. தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்களை பார்க்கும்போது சென்னை மாவட்டத்தில் மட்டும் எங்க மழை காலங்களில் மக்கள் அவ்வளவா அவதிப்படுறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பருவமழை காலங்களில் மக்கள் படுற பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம். மக்கள் இருக்கிற வீட்டோட அடித்தளம் முழுவதும் மழை அதிகமாக பெஞ்சதுன்னா ரொம்பிடுதுன்னு சொல்கிறாங்க. பாம்பு, தேல், பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. மற்றும் துர்நாற்றம் வீசுறது, சில இடங்களில் மின்கம்பி அறுந்து தண்ணியில் விழுறது, இதனால் பெரிய பிரச்சனைகள் வர்றது, மழை அதிகமாக பெய்கிற பட்சத்தில் மக்கள் படகு சவாரி மேற்கொள்றதுன்னு மக்கள் படும் அவதி பல விதங்கள். அப்படின்னா 1954 63 வரை சரியாக காமராசர் முதல்வராக இருந்த காலத்தில் இது நடக்கலையான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, பெரும்பாலும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஏன்னா அப்போ மாடி வீடுன்றது பெரும்பாலும் கிடையாது, குடிசை வீடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கிற மாதிரி வருஷம் பெருமழைகள் பெரு வெள்ளங்கள் அப்படின்றது வர்றது கிடையாதுங்க. அப்படின்னா அந்த காலத்தில் காமராசர் இது போன்ற வெள்ள பிரச்சனைகளை எவ்வாறு கையாண்டு இருப்பான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அவருடைய நீர் மேலாண்மை பார்வையை பற்றி முதல்ல பார்க்கலாம். இன்னைக்கு காலத்தில் தலைவர் வராங்கன்னா நீர்நிலைகளை திரையோ இல்லை துணியோ போட்டு பந்தல் கட்டுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லைங்க. காமராசர் மக்களின் தேவை நீர் அப்படின்றத முக்கியமாக கருதி நீர்நிலைகளை நேரில் போய் பார்வையிட்டு ஏரிகள், குளம், குட்டைன்னு எல்லாத்தையும் ஆழமாக தூர் வர சொன்னார். ஆழமாக தூர் வர்றதுன்னா ஏரியில் இருக்க மண்ணையை கொள்ளையடித்து வீடு கட்டுறது இல்லைங்க, ஏரியோட 2 பக்கமும் அகலப்படுத்தி ஆழப்படுத்துறது. இதற்கான வரலாற்று சான்று காமராசரோட ஆட்சி காலத்தில் மணிமுத்தாறு, வைகை, அமராவதி இது போன்ற ஏரிகளுடைய பரப்பளவை அதிகரித்துள்ளாங்க. அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, அவர் கிராமங்களுக்கு நேரடியாக சென்று உள்ளூர் நீர்நிலைகளின் நிலையை கருதி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கு ஏற்றார் போலதாங்க திட்டங்களை வகுத்தார் காமராசரோட ஆட்சி காலத்தில். ஆனால் இன்னைக்கு பேப்பர்லேயோ இல்லை கோப்புலையோ பார்த்து திட்டங்கள் போடுறதுக்கும் அன்னைக்கு நேரில் போய் திட்டங்களை வகுத்ததற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். காமராசருடைய அணுகுமுறை வெர்சஸ் இன்றைய யதார்த்தம். சென்னைக்கு மிக அருகில், தாம்பரத்திற்கு மிக அருகில், செங்கல்பட்டுக்கு மிக அருகில், மதுராந்தகத்திற்கு மிக அருகில்னு சொல்லி இப்போ உத்திரமேலூர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் இது எல்லாத்திற்கும் பொதுவான ஒன்று, ஏரிகளுக்கு மிக அருகில். அப்படின்னா உண்மையிலேயே வேளச்சேரிக்கு மிக அருகில், பல்லாவரம் ஏரிக்கு மிக அருகில், செம்பரம்பாக்கம் ஏரிக்கு மிக அருகில், பூண்டி ஏரிக்கு மிக அருகில், மதுராந்தகம் ஏரிக்கு மிக அருகில்னு தானங்க அர்த்தம். இதுதாங்க இன்றைய யதார்த்தம். பாவங்க நம்ம வெகுஜனங்க நம்மளை மாதிரி ஏழையாக இருக்கிறதுனால சதுரடி 1500ன்னு சொன்னதும் வாங்கிடுறாங்க. கூடவே தங்க காசு ஃப்ரீன்னு சொன்னால் உடனே வாங்கிடுறாங்க. ஏரி பக்கத்தில் இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரி ஏரிகள் ஆக்கிரமிப்பு செஞ்சால் மழைநீர் எப்படிங்க போகும்? இது ஒரு புறம் இருக்க, தரமற்ற வடிகால் பணிகள்னு மற்றொரு பக்கம் சொல்கிறாங்க. 4000 கோடி செலவுன்னு சொல்கிறாங்க. இனி சென்னையில் மழைநீரே தேங்காதுன்னு சொல்கிறாங்க. எங்களை போல் யாரும் மழைநீர் வடிகால் பணிகளை செய்யவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆமாங்க, உண்மையிலேயே இவங்களை போல் யாரும் மழைநீர் வடிகால் பணிகளை செய்யவே முடியாதுங்க. அது சென்னை மக்களுக்கே தெரியும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை காமராசர் இன்றைக்கு காலத்தில் முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பை நீக்க உத்தரவிட்டிருப்பார். இவர் இருந்திருந்தால் முதல்ல ஆக்கிரமிப்பே வந்திருக்காதுங்க நீர்நிலைகளில். இதுதாங்க இவருடைய முதல் ஸ்ட்ராட்டஜி. உள்ளூர் மக்கள் பங்கேற்பு. வெறும் அரசு திட்டம் இருந்தால் மட்டும் போதுமா? உள்ளூர் மக்களோட பங்களிப்பு அந்த திட்டத்தில் இருக்கணுங்க. அப்போதாங்க அந்த திட்டம் முழு வெற்றி அடையும். உடனே பங்களிப்புனா பங்கு அளிப்புன்னு போயிடாதீங்க. இந்த திட்டத்திற்கு உள்ளூர் மக்களுடைய செயல்பாடுகளை அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா உள்ளூர் மக்கள் ஒரு திட்டத்தில் பங்கேற்றோ அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாதாங்க அந்த திட்டம் முழுமையான வெற்றி அடையும். அவங்களுக்கு தானே அந்த திட்டத்தோட முழு யதார்த்தமும் அவங்களுடைய உள்ளூருக்கு ஏற்ற மாதிரியான சூழல்களும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இன்றைக்கி வடநாட்டில் இருந்து வேலை செய்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கட்டுமான தொழில்களை வடநாட்டில் இருந்து தாங்க வேலை செய்கிறாங்க. அதற்காக நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாடுனாலே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தாங்க. குறிப்பாக சென்னைனா சொல்லணுமா, வந்தாரை சென்னை வாழ வைக்கும் சென்னை. பெரும்பாலும் இது போன்ற அரசு திட்டங்களை செய்து கொடுக்கறதற்கு வடநாட்டுக்காரங்கள் தாங்க பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அந்த வடநாட்டுக்காரங்களோ ஹாஜின்னு சொல்கிறாங்க. அதோட எல்லா சோலையும் முடிஞ்சுன்னு அர்த்தங்க. பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம் பையா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆகவே வெறும் திட்டங்கள் போடுவதால் வெள்ளம் நிற்காது. அந்த திட்டங்களை சரியாக செய்ய வேண்டும். அந்த திட்டங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதுவே ஒரு அரசின் மிக முக்கிய நோக்கமாகும். காமராசர் ஆட்சியில் கொண்டு வந்த மகத்தான நீர் மேலாண்மை திட்டங்களை பார்க்கலாம். பவானி சாகர் அணை, வைகை அணை,
மணிமுத்தாறு அணை, ஆழியார் அணை, அமராவதி அணை, சாத்தனூர் அணை இது போன்ற அணைகள் காமராசர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இது போன்ற திட்டங்கள் பெரும்பாலும் விவசாய பயன்பாட்டிற்கும் மழைநீரை சேமித்து வச்சுக்கிறதுக்கும் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த அணைகள் மிகவும் உறுதியாகவும் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அணைகள்லாம் இன்னைக்கும் பெரும்பாலும் பேட்ச் ஒர்க்லாம் பார்க்காம நல்லா தாங்க இருக்குது. மேலும் இவரது ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்களில் ஒன்று பஞ்சாயத்து ராஜ் திட்டம். இந்த திட்டம் 1958ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இந்த பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, கிராமப்புற பணிகளில் குறிப்பாக ஏரி கால்வாய் தூர்வாடுறது, சாலை பணிகள் அமைப்பது போன்ற முக்கியமான பணிகளில் கிராமப்புற மக்கள் தான் மேற்பார்வையிடுவாங்க. காமராசர் ஆட்சி காலத்தில் இப்போ நடக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனவே காமராசர் இப்போ இல்லைன்னா கூட அப்போதைய அவருடைய அணுகுமுறைகள், திட்டம் வகுத்தல், தலைமை பொறுப்பு போன்றவையெல்லாம் இன்றைக்கும் நம்மளுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. அதனால தாங்க இவரை படிக்காத மேதைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டிடுங்க. நன்றி.